ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நேத்து தளபதி விஜய் ஆடின அந்த ருத்ரதாண்டம் இருக்கேன், அதை பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கரமான குஸ்பம்ப். நான் நாகப்பட்டினத்துல தளபதி விஜய் தூக்கி போட்டு மிதி மிதி மிச்சாரு, நக்கல 4 மிதி. அதை பார்த்துட்டே பிரமிச்சு போய் அதுல இருந்தே நான் வெளியே வரல. அதுக்குள்ள திருவாரூர்ல போயிட்டு தீப்பொறியா தொம்சம் மட்டும் இருக்காரு மனுஷன். சரி, நம்ம அதை பேசலாம்னா நைட் ஆகி போச்சு. அப்படிங்க பேச சரி, அடுத்த நாள் பேசலாம். இன்னைக்கு சண்டே, அப்படி லேட் ஆயிடுச்சு. சரி, உங்ககிட்ட இன்னைக்கு எப்பயாவது அதை பத்தி, அந்த திருவாரூர் நடந்த சம்பவத்தை பத்தி பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமா பயங்கரமான கதல் சத்தங்க. எல்லா கதல் சத்தத்துக்கும் நம்மளுக்கு தான் அண்ணா ஒரு வாரம் கேப் போட்டிருக்காரு. நாங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கதலுக்கு. இன்னைக்கு நான் அந்த கூஸ் பம்ப் மூமெண்ட்டை என்னால அது பேசாம இருக்க முடியல. அது திரும்பியும் பேசுறதுக்காண்டி தான் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி நான் பேசுறதுக்கு முன்னாடி நேத்து நம்முடைய வீடியோல வந்து நான் சொல்லியிருந்தேன், நம்முடைய தோழர்கள் எங்கெங்கிருந்து பாத்தீங்க, உங்களுடைய ஊர்ல இருந்து நீங்க கமெண்ட் போடுங்க, பதிவு பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா தங்களுடைய ஊர் பேரை போட்டிருந்தீங்க. அதை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இவ்வளோ, அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, வெளி மாநிலங்கள் வெளிநாடுல இருந்து கூட நம்முடைய உறவுகள் இவ்வளோ பேர் நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கிறது அவர் நிறைய கிடையாது, கம்மியா தான் இருப்பாங்க. ஏன்னா நான் வந்து சீக்கிரமா யார்கிட்டையும் அடாப்ட் ஆக மாட்டேன். என்கிட்டயும் நிறைய பேர் மிக்கல முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல. சோ அதனால எனக்கு முகம் தெரியாத இந்த நண்பர்கள் இவ்வளவு பேர் நமக்காக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும்ல. நமக்கு இப்போ ஒரு 40,000 42,000 சம்திங் வந்திருக்காங்க. இவங்கள நம்மளுக்கு இருக்கும்போது, இவ்வளவு ஃபாலோவர்ஸ் நம்மளுக்கு இருக்கும்போது நமக்கு இவ்வளவு ஒரு சந்தோஷம் குறிப்பு இருக்குன்னா, தளபதிக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்கும்போது அந்த மனுஷன் அதுல வந்து நிதானமா இவ்வளவு நாளா பொறுமை காத்து இருந்து அதை இன்னைக்கு ஒரு அரசியல் இயக்கம் மாத்திட்டு வந்து அவர் வந்து நிக்கும் போது எப்படி இருப்பாரு. சோ அதுல வந்து அவருக்கு எவ்வளவுக்குள்ள இருக்கும், அந்த அந்த கூட்டத்தையும் அந்த ஆர்ப்பரிப்பையும் பார்க்கும்போது. சோ அப்போ அவர் இறங்கி ஆடாம இருந்தா எப்படி இருக்கும். நம்மளுக்கு என்னப்பா அரசியலுக்கு வந்தாச்சு, தளபதி இன்னுமே சைலண்டா ஒரு பாலிசா போயிட்டு இருக்காருன்னு சொல்லி நானா எப்பயும் கொஞ்சம் ஆக்ரோஷத்தை அதிகமா எதிர்பார்ப்பேன். சோ என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தீனி போட்ட மாதிரி தான் நேத்து அப்படி நின்று ஆடிக்கிற மனுஷன். அதாவது இந்த ஆம குஞ்சுகளை முன்னாடி ஒரு டைலாக் போடுவாங்க, அதாவது எங்க அண்ணன், அதாவது நீங்க சிவனோட சிவத்தாண்டவத்தை பார்த்திருப்பீங்க, எங்க அண்ணன் சீமான் தாண்டவத்தை எங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னானுங்கல்ல. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. டேய், தளபதியோட ஆட்டத்தை பாடுறான், இதாண்டா ஆட்டாங்கிற மாதிரி நேத்து சும்மா உரிச்சு உப்பு கண்ணை போட்டு விட்டாரு. அந்த அளவுக்கு திமுகவை எனக்கு தெரிஞ்சு எதிரிகள், அதாவது தளபதி விஜய் அவர்களை விமர்சிக்கக்கூடிய எதிரிகள் கூட நேற்று பாராட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு எனக்கெல்லாம் அது பார்க்கும்போது, நான் எப்படி தளபதி விஜய் அவர்கள் இந்த சினிமால அரசியல் பேசுறதுங்கிறது யாருக்குமே அந்த இடத்துல இருந்து பேசலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு உச்சபட்சமான ஒரு நடிகர் திரையில வந்து அப்படி நின்று ஆளுங்கட்சியா திமுக இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தா திமுகவையே அவங்களுடைய கோட்டை, திருவாரூர் கோட்டை, நாங்கள் அந்த கோட்டையில போட்டு புழக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் வேற லெவல் செய்யுங்க. அதெல்லாம் சிறப்பா தரமா பண்றதுல தளபதி முடிஞ்ச ஆள் கிடையாது. அது சொல்லுவார்ல, பிராண்ட், அந்த பிராண்ட் அழிக்கிறதானே அழிக்கிற மாதிரி அந்த கோட்டையிலே வச்சு, அதாவது திருவாரூர்னா உங்களுக்கு தெரியும் ஆழித்தேர், அந்த தேருக்கு இழுக்கும் போது ஒரு கூட்டம் கொடுக்கல, அந்த கூட்டத்துக்கு நீரா ஏங்க, அந்த கூட்டத்தோட ஒருபடி மேலேயே வச்சு வேற லெவல் கூட்டங்க. அப்படி திகைச்சிட்டுங்க திருவாரூர். திமுக கோட்டைங்க திருவாரூர். அங்க பெரிய ஒரு ஓட்டையா போட்டு நான் எங்க போனாலும் அது ஏன் கோட்டைடா அப்படின்னு நிரூபிச்சாரு பாருங்க மனுஷன். வேற லெவல் மாசுங்க. திமுகவே ஆடி போயிருக்கு. ஏன்னா திருவாரூர் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்களுடைய பிறந்த ஊர், சொந்த ஊர், திருவாரூர் மாவட்டம். அந்த ஊர்ல போயிட்டு என்னையா உங்க ஊருங்க, அதாவது உங்க அப்பா பேர் கலைஞர் பேரை தான் எங்க பார்த்தாலும் வைக்கீங்க, பேனஸ்ல வைக்க போறீங்க. ஆனா அவ்வளவுக்குள்ள இருக்கீங்க, உங்க சொந்த ஊருக்கு ஒரு ரோடு வசதி கூட போட்டுக்கல, என்னத்தையும் நீங்க கிழிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மானவாரியா. அதாவது உள்ள மெடிக்கல் காலேஜுக்கே நம்ம வைத்தியம் பார்க்கறதுலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பஞ்சுங்கிறது வேற லெவல் பஞ்சு. அதாவது குட்டுப்புன ஒரு குட்டுப்பு இருக்குங்களா, நல்ல குட்டுப்பு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது அது என்ஜாய்மெண்ட். அதாவது ஒரு அரசியல்வாதியா தளபதி விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்துல பேசுறதுங்கிறது, அது ஆளுங்கட்சியா திமுக இருக்கிற போது ஒரு அரசியல் கட்சியா ஆரம்பிச்சு வந்து அவங்களுடைய சொந்த ஊர்லயே இப்படி ஒரு மக்கள் கூட்டத்தை குட்டி போட்டு பொழக்கிறதுங்களா, இதெல்லாம் வேற லெவல். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சினிமால தான் இப்படி ஒரு அரசியல பிரமிச்சு பார்த்துட்டு இருப்போம். சினிமால வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா எழுச்சி நாயகன் அப்படி எல்லாருமே அரசியல் பேசுவாங்க. அதே மாதிரி தளபதி விஜய் பேசிருக்காரு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நிஜத்துல நம்ம லைஃப்ல கண் முன்னாடியே ஒரு 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 மிகப்பெரிய ஒரு புரட்சியா தளபதி விஜய் தான் காட்டிட்டு இருக்காரு. சோ நானே என் லைஃப்ல இப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன் ரசிச்சு. அதாவது நான் எந்த ஒரு ரசிகர் அரசியல் தலைவர்கள் ஸ்பீச் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு மாநாடு பொதுக்கூட்டம் நடக்குது, நம்ம போய் பார்க்கவே மாட்டோம். ஆனா விஜயவர்களுடைய ஒரு மாநாடு கூட்டம் தான் நம்ம ரசிச்சு பார்க்க. அத அந்த பொறுப்பை உணர்ந்துகிட்டு அந்த மனுஷனும் எல்லா இடத்துலயும் மரியாதையாக நல்லா பார்த்துக்கணும், மரியாதையே பேசுவாரு. அதே நேரத்துல போட்டு புழக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் அவருடைய தனி ஸ்டைல். அதெல்லாம் வேற வகம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் இப்பவே கதறானுங்க,
அதாவது பாத்தீங்கன்னா அவரு அதிகமா, அதாவது நான் பார்த்துட்டா இருக்கேன், நிறைய கதையில வந்துட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் நாளைக்கு இருக்கு அவங்களுக்கு. அதாவது அவரு அங்கிள் அங்கிள் இதுக்கு முன்னாடி சொன்னதுக்கே பாத்தீங்கன்னா அது எப்படி அங்கிள்னு சொல்லலாம், ஒரு முதலமைச்சரை பார்த்து அங்கிள் சொல்லலாம்னு நிறைய பேர் கதறானுங்க. இன்னைக்கு அப்ப தளபதி விஜய் நேத்து பேசுறதை பார்த்துட்டு என்ன மாதிரி ஒப்படைப்பான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு டைரக்டா, அதுலயும் ஒரு ஹைலைட்டா திரும்பவும் சொல்றேன், அதாவது நாகப்பட்டினம் சொன்ன டைலாக் தான். அதாவது பேருக்கு கொள்கையை வச்சுட்டு குடும்பத்தை வச்சுட்டு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருக்குன்னா, சொந்த உழைப்புல சம்பாதிச்சு அரசியல் ஆரம்பிச்சு எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படி கேட்டார்ல, அந்த ஒத்த வார்த்தைக்கு ஒத்த குடும்ப போய் சொல்ல முடியாது. அதாவது நாக்க புடுங்குற மாதிரி கேட்கணும்னு இருக்குல்ல, அது இவ்வளவு பேர் மத்தியில அதுக்கப்புறம் திரும்பியும் விடல இன்னொரு டைலாக். அதெல்லாம் அதெல்லாம் நின்று பேசுற அந்த டைலாக்லாம் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, இவ்வளவு பேர் இருக்காங்க, என்ன மிரட்டி பாத்தீங்களா சார், என் படையை பாத்தீங்களா, என் இளைஞர் படையை பாத்தீங்களா, என் பெண்களோட அதாவது படத்துல டைலாக் இருப்பார்ல, எனக்கு பின்னாடி கோடி பேர் இருக்கான், அதெல்லாம் நிதர்சனமான வார்த்தை, அதெல்லாம் தளபதி விஜய்க்கு மட்டும்தான் சொந்தமான வார்த்தை, அவர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேற யாருக்கு அதை பொருத்தி பார்க்க முடியாது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில் பாத்தீங்கன்னா நிறைய நடிகர்கள், அதாவது பயங்கர வசனம்லாம் பேசி படத்தை பார்த்துருப்பீங்க, அவங்க வந்தா கூட்டம் வந்துடும், இவங்க வந்தா கூட்டம் வந்துடும், வர சொல்ற வெண்ண மாவன வர சொல்லு, நான் சீமான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தான். இல்ல கூட்டத்தை கூட்ட வேண்டியதுனா, ஏன்னா அவங்க வர மாட்டாங்க, ஏன்னா அவங்க தான் திமுக பயந்துட்டு நிக்காங்களே. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம நல்ல பிள்ளையா இருந்து போயிருப்பான். அன்னைக்கு ஒருத்தர் பேசுறது உச்சபட்ச நடிகர், அதாவது ஸ்டாலின் அவர்கள் என் நண்பர் வந்து பாத்தீங்கன்னா புதிய கட்சிகளுக்கும் பழைய கட்சிகளுக்கும் அவர் வந்து சிரிச்சுக்கிட்டு பாங்க 2026 பாக்கலாம்னு சவால் விடுற மாதிரி தான் இருக்காரு. வேற எப்படி இருக்க முடியும்? இல்ல இந்த ரஜினிகாந்த் எல்லாம் இந்த பேசக்கூட நினைக்கிறேன், இந்த இடத்துல பேசியே ஆகணும். ஏன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா இப்ப கூட இந்த சத்யராஜா அப்படிதான், நேத்து கூட பயங்கரமா தூக்கி பிடிச்சி, ஏய் நீங்களாம் என்னையா இருக்கீங்க, உங்களுக்கு அப்புறம் வந்து தலைமுறையில உள்ள ஒருத்தர் இறங்கி மக்களுக்காக அடிக்காரு பாருங்க, அடி என்ன அடி, இதுதான் வந்து, அதாவது சத்யராஜ் என்ன சொல்றாரு, பிரபலத்தை நம்மளுடைய புகழ் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைகளாக பயன்படுத்தணும், இதையா பேசணும், இந்த இடத்துல பயன்படுத்தணும், மக்களுக்காக ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சது என்ன 6 பாத்தீங்கன்னா உத்தரவாண்டமா, இதுதான் மாசு. சொந்த ஊர்ல சும்மா திமுக போட்டு புழக்கிறதுங்கலாம் வேற லெவல், நம்மளே நினைச்சு பார்க்காத, நம்ம கற்பனை கிட்ட ஒருபடி மேல போய் ஆடி இருக்காரு. இதுதான் நம்ம தளபதி விஜயோடைய ஸ்டைல் பாணிக்கிறது, இதுதான் அரசியல் 2026ல நீங்க பாப்பீங்க, இது வரைக்கும் பார்க்காத ஒரு அரசியல பாப்பீங்கிற மாதிரி வேற லெவல்ல மனுஷன் பண்ணிட்டாரு. அதாவது அவர் ஒவ்வொரு கேள்வியும் உங்களோட ஸ்டாலின்ங்கிறது உங்க குடும்பத்துக்கு மட்டும் தான் உங்களுக்கு பொருந்தும், மக்களுக்கு எல்லாம் பொருந்தாது. நீங்க என்னத்த மக்களுக்கு கொடுப்பீங்க கேட்கறதுங்களா? இல்ல அதுக்கு தனி கட்ஸ் வேணுங்கய்யா. நான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நாகப்பட்டினம் திருவாரூர் பார்த்த அந்த ஸ்பீச்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கூஸ் பம்ப்ல நீ வெளியில வரல, அதனாலதான் இன்னும் கதவுக்கு நான் பயிர் கொடுக்காம இருக்கேன். ஏன்னா இதை பத்தி நம்ம ஃபுல்லா பேசணும், ஒரு வீடியோ தனியா போடணும், நாகப்பட்டினம் தனியா திருவாரூர் தனியா பேசணும் அப்படிங்கிறதான். ஏன்னா திருவாரூர்ல அவ்வளவு மக்கள் படங்குறது, அதுலயும் ஃபைனலா டச், அதாவது ரொம்ப நாட்களா விமர்சிக்கானுங்களே இதுக்கு வர கூட்டம்லாம் ரசிகர் கூட்டம் ஓட்டு போடாதுன்னு அதையும் போட்டு பழந்துட்டாரு. எப்பா தம்பிகளா நண்பர்கள் நம்பிகளா நீங்களா வந்து சும்மா வர கூட்டமா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு கோரஸ் வந்துச்சு பாருங்க, அதுலயே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. இந்த அதாவது காலையில இருந்து நைட்டு வரைக்கும் 12:30 மணி வரைக்கும் காவல் காத்து கிடக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போய் ஒரு ஓட்டு போட்டணும் போட மாட்டானா, என்னடா உங்களுடைய நியாயம் பாருங்க. 2026ல அது மத்தவங்க நீங்க கணக்கு போட்டீங்க, உட சிரஞ்சீவிக்கு வந்த கூட்டம், நீங்க அதை பார்த்துருப்பீங்க இதை பார்த்துருப்பீங்க. தளபதியோட லெவலுங்கிறது வேற, தளபதி அந்த மக்களுக்கு இடையில அன்புங்கிறது வேற மாதிரி, மற்ற நடிகர்களோட நீங்க ஒப்பிடவே முடியாது. ஏன்னா இவர் வேற ரகம், அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அந்த மக்களை பார்த்துருப்பீங்கல்ல, இன்னும் இருக்கு, இன்னும் அடுத்த மாவட்டத்துக்கு போகும்போது இதை விட வெட்டிக்கும். அதாவது கூலிப்படத்துல ஒரு டைலாக் வரும், இவ்வளவு நாளா ஒருத்தர் ஆஃப் மோட்லயே வச்சிருந்தேன் அப்படின்னு. அதே மாதிரி தளபதி விஜய் ஒரு நாள் ஆஃப் மோட்லயே இருந்தாரு. களத்துல சினிமால உச்சத்துல இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், பீக்ல இருந்தாலும் களத்துல மக்களுக்கான இறங்கி அடிக்கிறதுல இப்ப வந்திருக்காரு. இப்ப வாங்கப்பா இல்ல, இப்ப பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த ஆதி படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும், அதாவது நம்மளுக்கு எதிர்ப்பு எங்க இருக்கும் அங்க பார்த்து 6 அடிச்சுட்டு சென்டர்ல சேர் போட்டு உட்காந்து அப்படி விளையாட பிடிக்கும், ஆடு ஆடு ஆடு, அந்த மாதிரிதான் இப்ப ஆடுங்கடா பாப்போம். அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு இதுல நிக்காரு கெத்த காலத்துக்குள்ள. சோ இப்ப வந்து ஆடுங்க, எதிர்த்து பாருங்க. சோ அவர் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் தன்னுடைய எதிரியாரோ அவங்களும் பார்த்தான். இந்த சின்மண்டுகள், இந்த சைல செத்து போனது, இதுக்கெல்லாம் அவர் பயிர் கொடுக்கவே கிடையாது. சில பேர் சொல்றீங்க ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா நைஸா அவர் கும்ம குத்தா சீமானுக்கு பயிர் கொடுத்தாரு அப்படின்ட்டு, அது சீமானும் கிடையாது. இங்க வந்து பரவாயில்ல சோசியல் மீடியால கொடுத்துட்டு இந்த அரசியல் புலவர்கள், அரசியல் உலக அரசியல் கரைச்சி குடிச்சவங்கிற மாதிரி பேசிட்டு, அதாவது சொல்றாங்கல்ல ஏன் அவர் சனிக்கிழமை தான் வருவாரா மற்ற நாள் வர மாட்டாரா, அது கொடுத்தது. சீமானா அவர் என்னைக்குமே ஒரு ஆளு கூட மதிக்க விட மாட்டாரு மனுஷனா, ஏன்னா நம்மளே மதிக்க மாட்டோம், அப்புறம் அவரு ஏன் மதிக்க கூடாது. சோ இதுல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், இதுதான் முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா தளபதி வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர்ல பண்ண சம்பவத்துக்கு பதிலடியாக திருப்பி என்ன கொடுக்கணும்னு தெரியாம சின்ன பழத்தனமா இங்க உள்ளவங்க பாத்தீங்கன்னா சில வேலைகளை பண்ணிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா திருவாரூருடைய தமிழ வெற்றிக்கலத்துடைய மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் மேல வழக்கு போட்டாச்சு. ஏன்னா அங்க அவ்வளவு பேர் கூட்டத்தை கூட்டிட்டாங்கல்ல,
அவர் வழக்கு போட்டு அவனுக்கு சம்பவத்தை பண்ணிட்டாங்கல்ல. அதுக்கு என்ன வழக்கு காரணமா போட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா, அதான் பெரிய சின்ன பத்தமா இருக்கு. அதாவது செவுரு ஒண்ணு, அதாவது வேளாங்கண்ணி வந்து கோயிலுடைய செவுரு அந்த பக்கம் வருது போல, அந்த செவுரு பழைய செவரா இருக்கலாம், அந்த செவுரு இடிஞ்சு விட்டான். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோழர்கள் தான், அதாவது தளபதி விஜய்ல பார்க்க வந்த அந்த ரசிகர்கள் தோழர்கள் பாத்தீங்கன்னா அது மேல ஏறி பொது சொத்துக்களுக்கு பங்கு விளைவிச்சிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்க மேல வழக்கு. என்னத்த சொல்ல இல்ல, இப்படி ஒருத்தர் வரும்போது ஒரு அரசியல் வரும்போது இதுக்கு முன்னாடி எந்த ஒரு அரசியல் வரும்போது அது நடக்காதான். நம்ம இதுக்காக கம்பேர் பண்ணிக்கிட்டு, ஏன்னா யாருக்கிட்ட கூட்டம் வரப்போகுது, தளபதி தானே இவ்வளவு கூட்டம் வருது. சோ அந்த அவர் பண்ண அந்த சம்பவத்தை எதிர்த்தரப்புல இருந்து அது வந்து பதில் குடிக்க முடியாம என்ன பண்ணலாம் ஏது பண்ணணும்னு தெரியாம உடனடியா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டு ஒரு பயத்தை கொடுக்குறது. அதாவது பாத்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறது தோழர்கள் நிர்வாகிகள் மேலுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படி பயத்தை கொடுத்தாதான் நாளை பின்ன இவங்க பயப்படுவாங்க. சோ அப்படி இருக்காண்டி. ஆனா தளபதியோட தம்பிகள் பயப்படுறாங்கம்மா, அவங்க இன்னுமே வீடு கொண்டு தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற யார்ட்டையா வச்சுக்கிடணும். தளபதி சொன்ன மாதிரி நம்ம கிட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த பயத்தை கொடுப்பாங்க. தளபதியோட தோழர்கள், அதாவது தமிழை வச்சு கலத்தக்கூடிய நிர்வாகிகள் பயப்படாம நின்று ஆடுங்க, இது உங்க காலம் தான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நிறைய அச்சுறுத்தல் வரும் இதுக்கப்புறம். அதாவது இதுக்கு முன்னாடி தளபதி விஜய் திருச்சியில பண்ணதோ அரியலூர் பண்ணதோ பெரிய விஷயம் கிடையாது. நாகப்பட்டினத்துல கொடுத்த குடுப்பும் திருவாரூர்ல கொடுத்த குடுப்பு இருக்கலாம், இது வந்து அடுத்த சனிக்கிழமை எதிரொலிக்கும். நீங்க நல்லா பாருங்க, இன்னும் ஏகப்பட்ட கெடுபிடிகள் ஏகப்பட்ட உத்தரவுலாம் வரும். சோ எல்லாத்தையும் தளபதி விஜய் தயாரான இருப்பாரு. அவர் எல்லாம் தெரிஞ்சான இறங்கிய காலத்துல நீங்க ஆடு மகனே நீங்க என்ன வேணா பண்ணி பாருங்க, நான் முடிவு பண்ணிட்டேங்கிற மாதிரி நின்று விளையாடுறாரு. சோ அதனால அவருடைய தம்பிகள் எதுக்கும் பயப்படாதீங்க, இறங்கி விளையாடுங்க. 2026 உங்களுக்கு தான். சோ நான் திரும்ப ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இன்னுமே அதிகப்படியான அடக்குமுறையெல்லாம் வரும். இப்பவே பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல இருந்து நீங்க எங்க ஏரியால கால் வைக்க முடியாது, எங்க தலைவரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவமரியாதையை பேசிட்டீங்க அப்படி இப்படிலாம் ஒரு நாளைக்கு அதை பத்தி பேசுறேன் வந்துச்சு. அதாவது யாருக்கிட்ட இல்ல யாருக்கிட்ட வந்துட்டு தளபதியே தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்க முடியாது ஒரு இடம் இருக்காக்கும் தளபதிக்கு. இங்க சரி என்னத்தை போட நம்ம டைலாக் கூட சரி இப்படிதான் கடல் சித்தர்கள் அங்க இருந்து வரும். ஏன்னா இதுதான் அரசியல், இப்படிதான் இருக்கணும். என்னங்க அவங்க திமுக பட்டா போட்டு கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில், நான் கேட்கிறேன். கலைஞர் குடும்பத்தோடு தான் பட்டா எழுதி கொடுத்துருக்கா? எங்க இது தமிழ்நாடுங்க, தமிழ் மகன் யாரு வேணாலும் வந்து ஆட்சியை பிடிக்க முடியும். என்ன வரணும்? நான் எதுக்கு தளபதி விஜய் சப்போர்ட் பண்றேன் நல்லா புரிஞ்சுக்கணும். தளபதி விஜயாவை தவிர்த்துட்டு வேற யாராலையும் இந்த திராவிட கட்சியில் அகைச்சிட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றம்லாம் வர முடியாது. நல்லா யோசிக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து விஜய் வந்து ஒரு நடிகர் பின்னாடி நடிகருங்கிறது ஒரு தொழில், நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாரும் கேட்கலாம், அதாவது புதுசாக நிறைய கேள்விகள் வந்து வைக்கிறானுங்க. அதாவது கேட்டீங்கன்னா அவர் இவ்வளவு வருஷமா 50 வயசு வரைக்கும் அவரு நடிகராக இருப்பாரா, நடிப்பு தொழில் இருப்பாரா, சினிமா நடிப்பாரா, டான்ஸ் ஆடுவாரு, நடிகை கூட பாயிண்ட் போடுவாரு. ஆனா அப்புறம் வந்து 50 வயசு கரெக்டா வந்து கட்சி ஆரம்பிச்சு நேரம் முதல்வராயிரலாம் அப்படின்னு நிறைய புதுசாக கேட்பானுங்க. இல்லையா வெண்ண மோகன்லா, சினிமாங்கிறது ஒரு தொழில். இங்க அவன் திருட்டு தொழில் என்னென்னமோ பண்ணிட்டு அவன் ஆட்சியை பிடிச்ச நிலமா ஆகும்போது அவர் சினிமாங்கிற தொழில் தானே எல்லாருக்கும் தெரியற மாதிரி தானே இத்தனை வருஷமா உங்களுக்கு கண்ணு முன்னாடி தானே உழைச்சு சம்பாதிச்சிருந்தாரு. வேற ஒன்றும் ஊரை ஏற்றி சம்பாதிக்கலையே. சோ அவர் 50 வருஷத்துக்கு நான் குடும்பத்துக்காண்டி முதல்ல குடும்பம் தானே முக்கியம் நம்மளுக்கு. நம்ம குடும்பத்துக்கு முதல்ல செட்டில் பண்ணணும், நல்லா சம்பாதிச்சு நம்மளை பெற்றவங்களும் சரி நம்மளை நம்பி வந்தவங்க நம்ம பிள்ளைகள் எல்லாத்துக்கும் சம்பாதிச்சு செட்டில் பண்ணிட்டு 50 வயசுல கரெக்டா இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் இருக்கு அங்க கோலச்ச முடியும் இருந்தாலும் நம்ம மக்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு வராருல, அந்த கட்சிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இவரை இப்ப முக்கியம் வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் திராவிட கட்சியில் அகற்றுற மாதிரி மாற்றமா யாருமே வர முடியாது. நீங்க நினைக்கலாம் சீமானவே ஒரு ஆள் கட்சி, அதெல்லாம் வேஸ்ட் பீஸ், அதெல்லாம் டம்மி பீஸ். சும்மா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன், அங்க வந்து தமிழ் உணர்ச்சி திட்டமே பேசி அது குளிர் காஞ்சிட்டு அதுல அறுவடை பண்ணிட்டு போயிருவாரு. வேற ஒண்ணும் நடக்காது. சும்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த வெத்து விளம்பரம் மாடல் மாதிரி அறிக்கைலாம் விடுறது விஜய் கிடையாது. அவர் இப்போ வரைக்கும் பாருங்க, எங்களால என்ன செய்ய முடியுமோ அதை தான் அறிக்கையா விடுவேன் அப்படின்னு நின்று விளையாடுறாரு மனசை. சோ அவருக்கு இப்ப நீங்க சப்போர்ட் பண்ணா விட்டீங்கன்னா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, அவருக்கு ஒண்ணும் கிடையாது. இதனால விஜய் அவருக்கு என்ன ஒரு பாதிப்பு போறது எதுவுமே கிடையாது. அவரு ஒரு பெருசா இல்ல நினைக்கிறாரு. எப்பா 10ஓட 11 அவர் பேர் பேரும் சினிமால இருந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்தவரும் எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருமே நடிச்சிருக்கிற பேர் ஒண்ணு அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு தான் பாதிப்பு. இதுக்கப்புறம் சினிமால இருந்து வந்து வேற எங்க இருந்து வந்து ஒரு அரசியல் குடிக்கவே முடியாது. விஜய் அவர்களால பண்ண முடியல அப்படின்னா வேற யாராலையும் பண்ண முடியாது, எழுதி வச்சுடுங்க. ஏன்னா அவ்வளவுக்குள்ள ஒரு மக்கள் படையை வச்சுட்டு வந்திருக்காருங்க. அவருக்கு இந்த இடத்துல நீங்க சப்போர்ட் பண்ணணும். விஜயகாந்த் யாருமே பாத்தீங்கன்னா இப்படிதான், அவர் வரும்போது பெருசா மதிக்காம அவர் ட்ரோல் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் செத்து போனதுக்கு அப்புறம் எங்க மகாராசன் தங்கா மகாராசன் பாட்டு போட்டு விளையாடுங்க, ரீல்ஸ் போட்டு பாத்துக்கிடுங்க. உங்ககிட்ட வந்திருக்காரு. இன்னும் இல்லைன்னு வச்சுக்கலாம், இந்த திராவிடம் தான் உங்களுக்கு, திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டாண்டு இருப்பாங்க. அதாவது அந்த குடும்பம் தான் யாராய்க்கு, அந்த குடும்பம் தான் அவங்க தான் ஆளணும், அவங்களுக்கு அங்க அடிமையா இருந்து உழைப்போம். அப்படிதான் கலக்கணும் எல்லாரும். என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க யாருக்குமே நிரந்தரமா சிஎம் பதவியெல்லாம் எழுதி கொடுக்கல. மன்னராட்சி மாதிரி யாரு வேணாலும் வரலாம். இப்ப விஜய் வராரா, ஒரு 5 வருஷம் கழிச்சு வேற யாரும் புதுசா ஒரு மாற்றங்கிறது வேணுங்க. அதை விட்டுட்டு சும்மா ஒரு குடும்பத்துக்கே பட்டா பட்டி எழுதி கொடுக்கும் போது அவங்க வருவான், பேரன் வருவான், கொள்ளு பேர வருவானா, தமிழ்நாடா என்ன அவங்களுக்கு தான் எழுதி கொடுத்துருக்கா?
வேற யாரும் வரக்கூடாதா? விஜய் வந்தா ஒன்னு சினிமா நடிகரம். அப்ப அவங்களும் எங்க இருந்து வந்தாங்க? கலைஞர் எங்க தான் திரைக்கதை வசனம் சினிமா கழிட்டு இருந்தாரு. எம்ஜிஆர் யாரு? சரி, இன்னைக்கு வீடியோ பார்க்கணும் உங்களுக்கு என்ன தோணுச்சு? நான் இன்னுமே அந்த கூஸ் பம்பில் தான் இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா அதை ரசிச்சு வீடியோ போட்டுருக்கேன். அதனால தான்